ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவெனில், நம்முடைய சத்துருக்களோடு கூட நமக்கு விரோதமாய் எழும்பின அந்நியர்களை எல்லாம் நாம் ஜெயம் கொள்ள முடியும். நம்முடைய சொந்த குடும்பங்களிலே சகோதரர்களால் கூட பிறப்புகள் இல்ல உறவுகள்ல இருந்து எழுப்புகிறதான அவர்களிடத்தில் நாம் ஜெயம் கொள்வது ரொம்ப நாட்கள் எடுக்கும், காலங்கள் அதற்கு தேவைப்படும். அது தாவீதினுடைய அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவனை சுத்தி இருந்ததான எத்தனையோ சத்துருக்களை எல்லாம் நிமிஷ பொழுதிலே, நாள் பொழுதிலே அவர்களை முடித்து விட்டு ஜெயம் எடுத்ததான தாவீது தன்னுடைய சகோதரன், தன் கோத்திரத்தில் ஒருவனான முதல் ராஜாவாம் சவுல் ராஜாவாம் சகோதரனோடு கூட போராடி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் சவுல் தாவீதை விடுவதாக இல்லை. தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அபிஷேகித்திருப்பது உண்மை. ஆதலால் உங்கள் வாழ்வு தோல்வி அடைவதில்லை. இந்த நாளை குறித்து, இந்த நாளுக்குரிய காரியத்தை குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டாம். எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருப்பீர்கள், கொடுத்திருப்பீர்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டி இருக்கிறமான உங்களை அவர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் தெய்வம் அதை மறப்பதில்லை. இந்த கால வேளை நாம் வாசிக்க கேட்ட வார்த்தை அதுதான். சவுல் தாவீதுக்கு இவ்வளவு துரோகம் செய்து அவனை அழித்திட அவன் திட்டமிட்டு இருந்த போதிலும் கர்த்தர் உன் சத்ருவை உன் கரத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும் போது தாவீது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இப்படி நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்து தோர்ந்து போனதான பலருக்கு நன்மை கரம் நீட்டி பலருக்கு உதவி செய்து குடும்பமாக இல்ல உங்களுடைய குடும்பத்தார் இப்படி எல்லாம் செய்ததுனாலேதான் நான் இப்படி எல்லாம் கஷ்டம் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி சிந்திக்கிற உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். இப்படி சோர்ந்து போனதான உங்களை இந்த கால ஓலை கத்த தைரியப்படுத்துகிறார்.